We worship you, Lord. Hallelujah. Thank you, Jesus. என்னை இழுத்து கொண்டீ Yesappa stothiram Yesappa stothiram Yesappa stothiram Yesappa Yesappa stothiram Yesappa stothiram நன்றி ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் நன்றி எல்லாவற்றிற்கும் நன்றி வசனம் சொல்லுது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் இப்படி செய்வதே உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சாயங்காலம் நமக்கு தேவையான காரியம் ஆண்டவர் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவது தான். Thank him for everything. Give thanks unto the Lord for everything. எல்லாவற்றிற்கும் நன்றி. உங்களால நன்றி சொல்ல முடியுதா? எல்லாவற்றிற்காக நன்றி சொல்ல முடியுதா? எல்லாவற்றுக்காக நன்றி சொல்வதுதான் உங்களை குறித்த தேவ சித்தமா இருக்கிறது. அப்படி உங்க சத்தத்தை உயர்த்தி இந்த மாலை வேளையில எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்ற காரியத்துக்கு ஓ ஹல்லேலூயா நன்றி நன்றி. Thank you Father, thank you Jesus. Hallelujah, hallelujah. Nandri Raja, Nandri Raja, Nandri Raja, Nandri Raja, Nandri Raja, Nandri Raja. Hallelujah, hallelujah. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. ஆமென். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி. சொல்லுங்க நன்றி நன்றி துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. Wonderful Jesus.
அழைத்து உருமாற்றி நடத்துகிறீர். புதிதாக்குபவரே, வசனத்தால நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. எல்லாமே நன்மைக்கே நன்றி நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி. எல்லாமே நன்மைக்கே நன்றி. நன்றி ராஜா, நன்றி சொல்லுவோம், நல்லா நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். நன்றி, எல்லாமே நன்மைக்கு தான், எல்லாமே நன்மைக்கு தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஒரு நிமிடங்கள் எடுத்து உள்ளத்துல இருந்து ஆண்டவர் பார்த்து இந்த நேரத்துல எல்லாமே நன்மைக்கு தான், உமக்கு நான் எல்லாவற்றிலையும் நன்றி சொல்றேன். ஒருவேளை உங்க பார்வையில சில சூழ்நிலைகள் கடினமானதாக இருக்கலாம், சில காரியங்கள் கடினமாக தோன்றலாம். ஆனால் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். இப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட கேர்சல் செய்தியை நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் செய்த அற்புத அடையாளங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இயேசு கடல் மீது நடந்த சம்பவத்திலிருந்து சில காரியங்களை இந்த நாளில் கூட நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இயேசு எப்படி வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதே போல நாமும் வெற்றி வாழ்க்கை வாழ தேவன் விரும்புகிறார். அவரை போல வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது, நாம் இயேசுவை போல வாழ வேண்டும் என்றார். அவரை போல நாம் தண்ணீரின் மேல் நடக்கிற அந்த அனுபவம் நமக்கு வேண்டும் என்றால், சூழ்நிலைகள் மேலே, பிரச்சனைகள் மேலே நாம் நடந்து கடந்து வருகிற அந்த வல்லமையுள்ள வாழ்க்கை நாமும் வாழ வேண்டும் என்றால், நாம் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் முதலாவது இந்த சம்பவத்திலிருந்து அவர் எப்படிப்பட்டவர் என்ற சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 24, 25 மற்றும் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இந்த சம்பவத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அவர் அன்புள்ள தேவன் என்பதை இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். சீஷர்கள் படகில் ஏறி அக்கறைக்கு போகும்படியாக அனுப்பிவிட்டு ஆண்டவராகிய இயேசு தனிமையாக பிதாவோடு ஜெபிக்கிற அந்த நேரத்துக்குள் அவர் கடந்து சென்றார். அப்படியாக சீஷர்கள் பயணப்பட்டு போய்கொண்டு இருக்கும் பொழுது பெரும் காற்று உண்டாயிற்று. அலைகள் கடல்ல எழும்பிற்று. அந்த அலைகள் மூலமாக அந்த படகு தத்தளிக்க துவங்கியது. ஸோ இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தபடியினால், அதை அறிந்தபடியினால், இப்படியாக கஷ்டப்படுகிற சீஷர்களை கண்ட பொழுது அவர் விரைந்து ஓடி வந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவருடைய இருதயம் துடிதுடித்தது. நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை சொல்லியிருப்பார், ஆண்டவர் வழிகாட்டி இருப்பார், ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மளை நடத்துகிறத நம்ம அறிந்திருப்போம். ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய பயணத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுது சில நேரங்களில் கடல் கொந்தளிக்கிறது போல சூழ்நிலைகள் உண்டாகலாம், பிரச்சனைகள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம்.
நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் தானே எங்களை அனுப்புனார், ஆண்டவர் தானே சொன்னார், ஆண்டவர் தானே செய்ய சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சிந்திப்பதை விட்டு விட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நிச்சயமா அந்த சூழ்நிலை என்னை மேற்கொள்ளாது என்கின்ற நிச்சயத்தோடு நாம் நம்முடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். நாம் முன்னேறி செல்வதை ஒருபோதும் விட்டுவிடவே கூடாது. ஏன் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, நமக்கு உதவி செய்யும்படியாக இயேசு காத்திருக்கிறவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், அலைகள் கொந்தளிக்கிறது போல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது தான் அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் உணர முடிகிறது. இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது, இந்த சீஷர்கள் அந்த படகை கட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் கடினமாய் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அது அவர்கள் பலனுக்கு மிஞ்சினதாக இருக்கிறது. அவர்களால் அதை கையாள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் தான் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர் ஓடோடி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது, அவர் கடல் மீது நடந்து வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் கடல் மீது நடப்பதற்கு காரணம் என்ன என்பதை நாம் கொஞ்சம் சிந்திக்க போகிறோம். கடல் மேலே நடந்து எனக்கு இவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது, நான் எவ்வளோ பெரிய தேவன் அப்படின்றத அவர் சீஷர்களுக்கு வெளிப்படுத்தணும்னு நினச்சா நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், அவரால் அற்புதங்களை செய்ய முடியும். அதை அவர் அனுதினமும் அவருடைய சீஷர்களுடைய வாழ்க்கையில் அதை அவர் வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். அதை சீஷர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமையை கண்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது, அங்கே இயேசுவுடைய இருதயம், இவர்கள் கஷ்டப்படுறாங்களே, இவங்களுக்கு உதவி தேவையாக இருக்கிறதே, நான் அவங்க பக்கத்தில் இப்போ இல்லையே என்று சொல்லி அவர் உடனடியாக அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அந்த மலையில் இருந்து அவர் இறங்கி சீக்கிரமாய் அவர்களை சென்றடைய வேண்டும் என்பதற்காக அவர் கடல் மேலே நடந்து வந்து விடுகிறார். அந்த அன்பு தான் அவர் என்ன பண்ணுச்சு, இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த இருதயத்தில் இருந்த அந்த துடிதுடிப்பு தான் கடல் மேல் அவரை நடக்க வைத்தது. உதாரணத்துக்கு, நம்முடைய பிள்ளைகள் சிறு வயதாக இருக்கும்போது நம்ம யோசித்து பார்க்கலாம். ஒருவேளை அவங்க கீழே விழுகிறது போல ஒரு சூழ்நிலை நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கும் பொழுது, இல்லை ஒரு குழி இருக்குது, அதில் அவங்க விழுந்து போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிந்த பொழுது நாம் என்ன செய்வோம்? நாம் என்ன வேலை செய்து கொண்டு இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு, கையில் பொருட்கள் இருந்தால் அதை கீழே போட்டுட்டு இந்த பிள்ளையை காப்பாற்றும்படியாக நாம் ஓடுவோம் அல்லவா? அந்த ஓடும்போது காலில் செருப்பு இருக்கா, அதை போடணுமா அப்படின்லாம் நம்ம யோசிப்பது கிடையாது. போகிற பாதையில் கல் இருக்கா, முள் இருக்கா, தடை இருக்கா, மேடு இருக்கா, அதெல்லாம் நம்ம பார்க்குறது கிடையாது. நம்முடைய அன்பின் நிமித்தமாக நாம் என்ன செய்கிறோம்? விரைந்து ஓடி எப்படியாவது அந்த சிறு பிள்ளை அந்த ஆபத்துக்குள்ளே சிக்கி விடாதபடிக்கு, அந்த குழிக்குள்ளே விழுந்து விடாதபடிக்கு, இல்லை ஒரு வாகனம் வந்து இடித்து விடாதபடிக்கு நாம் விரைந்து ஓடி அந்த சிறு பிள்ளையை நம்ம காப்பாற்ற நினைக்கிறோம். அதற்காக நம்ம செயல்படுகிறோம். அதே காரியம்தான் அந்த நாளில் அந்த இடத்துல நடந்தது. அவர்களை காப்பாற்றும்படியாக, அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசு அவர் தன்னை மறந்து, அவர் துடிதுடித்து, அவர் ஓடோடி வந்து அன்பின் நிமித்தமாக அவர்களண்டை ஓடி வருகிறார். கடல் மேலே நடந்து வருகிறார். அப்போ அந்த இடத்துல பார்க்குறோம், அவருடைய அன்பு வெளிப்படுகிறது. தான் யார், எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்று வெளிப்படுத்துவதற்காக இயேசு கடல் மேல் நடக்கவில்லை. இவர்களை எப்படியாகிலும் காப்பாற்ற வேண்டும், இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக இயேசு ஓடோடி வந்ததை நாம் பார்க்கிறோம். எப்படி நம்ம பாதையில் என்ன இருக்குன்னு பார்க்காம நம்ம ஓடுறோமோ, அதே போல் இயேசு கடல் மேலே நடக்கிறது குறித்து அவர் யோசிக்கவே இல்லை. எப்படி நான் சீக்கிரமாக அவர்களிடத்தில் நான் போவது, அதை தான் அவர் சிந்தித்து கடல் மீது நடந்து வந்து விட்டார். தேவனுடைய அன்பு அவ்வளவு பெரிய அன்பாய் இருக்கிறது. அவர் எதையும் யோசிக்கிறதில்ல. எப்படியாவது உங்களுக்கு நேரத்தோடு நான் உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய இருதயத்தில் இருக்கிற துடிதுடிப்பாய் இருக்கிறது. ஆகையால் இதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு,
அந்த இரவு நேரம் என்று பாராமல், யாரும் உதவி செய்ய முடியாத அந்த நேரத்தில், யாரும் உதவி செய்கிறதுக்கு அங்கே பக்கத்தில் இல்லாத அந்த நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசு அந்த இடத்துல இறங்கி ஓடி வந்தார். இன்னைக்கு அதே போல் அவருடைய பிள்ளைகளாய் நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். அதே அன்போடு, அதே உதவும் கரத்தோடு தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக அவர் ஓடி வருகிறவராய் இருக்கிறார். சில காலங்கள் நம்ம அந்த படகு தத்தளிக்கிறது போல நம்ம தத்தளித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், என் தேவன் இந்த சூழ்நிலையில் என்னை இப்படியே விட்டுவிட மாட்டார். அவர் எனக்கு உதவி செய்யும்படியாக என்னண்டை அவர் ஓடி வருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் அன்புள்ள தகப்பனாய் இருக்கிறார். அவருடைய அன்புக்கு ஈடு இணை கிடையவே கிடையாது. அவர் என்னை அதிகமாய் நேசிக்கிறார். அவருடைய அன்பு பெரிதாய் இருக்கிறது. ஆகையால் நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். அப்போ நான் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், பிதாவை குறித்த ஒரு வெளிப்பாடு. அவர் எவ்வளவு அன்புள்ளவர், அவருடைய அன்பு எவ்வளவு பெரிது, எனக்காக அவர் என்னெல்லாம் செய்யக்கூடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அன்பை சிலுவையில் அவர் உங்களுக்காக வெளிப்படுத்தினார். இதுக்கு மேலே தன்னுடைய அன்பை அவர் எப்படி வெளிப்படுத்த முடியும்? ஆகையால் தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிது என்பதை நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் நாம் பதித்து வைத்து கொள்ளும் பொழுது எந்த சூழ்நிலையை கொண்டும் நம்ம பயப்பட மாட்டோம். எதை குறிச்சும் நம்ம கவலைப்பட மாட்டோம். ஏனென்றால் நமக்கு நிச்சயமாய் தெரியும், எனக்காக ஜீவனை கொடுத்தவர், எனக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தினவர், எனக்காக அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இன்றைக்கு என்னோடு கூட இருக்கிறவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர் என்னோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் என்னோடு கூட இருந்து என்னுடைய யுத்தத்தை ஜெயிக்க வைப்பார், என்னுடைய சூழ்நிலையை கடக்க வைப்பார். அவருடைய அன்பு என்னுடைய வாழ்க்கைக்கு போதுமானதாய் இருக்கிறது என்கின்ற நிச்சயம் இந்த நாளில் உங்களுக்கு உண்டாகுவதாக. இந்த நாளில் உங்களுக்கு உண்டாகுவதாக. அடுத்ததாக 2வது நம்ம பார்க்குறோம், அவர் செய்த காரியத்தை அவருடைய பிள்ளைகளும் செய்ய வேண்டும் என்று அவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். அவர் எப்படி வாழணும், எப்படி வெற்றி வாழ்க்கை வாழணும், எப்படி வல்லமை வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக அவர் நம்மோடு வந்து இந்த பூமியில் வாழ்ந்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்து சென்றிருக்கிறார். ஒரு வழியை காமித்து சென்றிருக்கிறார். ஆகையால் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய தகப்பனை போல அப்படியே அவருடைய பாதைகளை நம்ம பின்பற்றும் பொழுது நாமும் கூட அப்படிப்பட்ட வெற்றி வாழ்க்கையை நிச்சயமாய் நாம் வாழ முடியும். வாசிக்க கேட்போம். அதே அதிகாரத்தில் 28, 29 வசனங்கள். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இங்கே பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜலத்தின் மேலே நடந்து வந்தார். அப்போ பேதுரு சொல்லுகிற காரியம், நீங்கள் தான் அப்படின்னா, நீங்கள் தான் கடல் மேலே நடந்து வந்தீங்க அப்படின்னா நானும் நடக்கிறதற்கு எனக்கு கட்டளை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், வா, நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள், அவருடைய இருதயம் தான் செய்வதை தன்னுடைய சீஷர்களும் செய்ய வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளும் செய்ய வேண்டும் என்று அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் அந்த இடத்துல இயேசு தண்ணீர் மேல் நடந்தது மாத்திரமல்ல, சூழ்நிலைகளின் மேலே அவர் நடந்து வந்து வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தது மாத்திரமல்ல, தன்னை சார்ந்தவர்கள், தன்னை நம்புகிறவர்களும் அப்படிப்பட்ட வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். உன்னால் முடியும், நீ செய் என்று சொல்லி அவர் நமக்கு உற்சாகமான வார்த்தைகளை பேசுகிறவராய் இருக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார். உன்னை கொண்டு நான் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மீது நம்பிக்கை கொண்டு பெரிய வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம், என்னால் எப்படி செய்ய முடியும்? அவர் நம்மை பலப்படுத்துவார். ஏனென்றால் அவரால் செய்ய முடியும்னா அவர் நமக்குள் வாசமாய் இருக்கிறபடினால் அதே வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் வெளிப்படும். அவரை நம்ம விசுவாசிக்கணும்.
கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன், அவருடைய மரபணுக்கள் எனக்குள்ளும் இருக்கிறது, அவருக்குள்ள இருக்கிற வல்லமை எனக்குள்ளும் இருக்கிறது, அவருக்குள்ள இருக்கிற ஜீவன் எனக்குள்ளும் இருக்கிறது, அவர் செய்வார் என்றால் நிச்சயமாய் நானும் செய்ய முடியும் என்கின்ற நிச்சயம், மன உறுதி, நம்பிக்கை நமக்கு இருக்கும் பொழுது பேதுருவைப் போல நாமும் தண்ணீரின் மேல் நடக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அசாதாரணமான கிரியையை நாமும் செய்ய முடியும். இயேசு செய்கிறதை பார்த்து நாமும் அப்படியே செய்வோம் என்றால் நிச்சயமாய் அதை செய்வதற்கான பலனை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், வாசிக்க கேட்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், தான் செய்கிற கிரியைகளையும் செய்வான், அதை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் செய்வான் என்று சொல்லி இயேசு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் செஞ்சதை நாமும் செய்ய முடியும். அவர் அசுத்தாவிகளை துரத்தினார்னா உங்களாலையும் அசுத்தாவிகளை துரத்த முடியும். பிணியாளிகளை சுகப்படுத்தினார் என்றால் உங்களாலையும் பிணியாளிகளை சுகப்படுத்த முடியும். அது மட்டுமல்ல, அவர் செய்யாத பெரிய காரியங்களையும் நீங்கள் செய்ய முடியும் என்று சொல்லி அவர் நமக்கு வாக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். நான் செஞ்சதை பார்க்கலாம் என் பிள்ளைகளாகி நீங்கள் இன்னும் பெரிய காரியங்களை செய்வீர்கள், என்னை விசுவாசித்து செயல்படுங்கள் என்று இயேசு சொல்லி சென்றதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் அவர் செய்ததை மாத்திரம் நம்ம செய்யறதில்ல, அதை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். என்னுடைய பிள்ளைங்க நான் செஞ்சதை பார்க்கலும் இன்னும் அதிகமாக செய்யணும், இன்னும் அநேக பேரை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தணும், இன்னும் அநேக பேர் இவர்கள் மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டும், இன்னும் அநேகருக்கு இவர்கள் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். பூமியின் எல்லைகள் எங்கும் இவர்கள் கடந்து சென்று என்னை குறித்து பறைசாற்ற வேண்டும், ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த வேண்டும், அற்புத அடையாளங்கள் இவர்கள் மூலமாக நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் இந்த வெளிப்பாடு நமக்கு அவசியம். இயேசு செய்ததை நானும் செய்வேன், இன்னும் அதிக காரியங்களை செய்ய, இன்னும் வல்லமையான காரியங்களை செய்ய இயேசு என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருடைய பிள்ளையாக அவர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்கின்ற அந்த அனுபவம், அந்த நிச்சயம், அந்த வெளிப்பாடு நமக்கு இருக்கும் என்றால் அவரை போல வெற்றி வாழ்க்கை நாம் நிச்சயமாய் வாழ முடியும். அது மட்டுமல்ல, யோவான் 14:13-14 நாம் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். தேவன் என்னுடைய நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன்னு சொல்கிறார். பிதாவுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக நாம் எதை கேட்டாலும், இயேசு என்கிற நாமத்தினால நாம் எதை கேட்டாலும் அவர் அதை செய்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் நாம் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் பிதாவினிடத்தில் கேட்கும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுப்பது நிச்சயமாயிருக்கிறது. ஆகையால் நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நாம் இருக்கும்படியாக நாம் பிரயாசப்பட வேண்டும், நாம் எழும்ப வேண்டும், நாம் செயல்பட வேண்டும். இயேசு என்கிற நாமத்தினால் அவர்களுக்காக பாரப்பட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் நாம் எழும்புவோம், செயல்படுவோம், அவரை போல வெற்றி வாழ்க்கை வாழும்படியான கிருபையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. மூன்றாவதாக நாம் பார்க்கிற காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆகையால் கர்த்தர் ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும்போது எதற்காக தேவன் இதை என் வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய விசுவாசத்தை அவர் கட்டி எழுப்பும்படியாக, என் விசுவாச தளத்தில் நான் உயரும்படியாக தான் இந்த பரீட்சை, இந்த சூழ்நிலை என் வாழ்க்கைக்கு வந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும்.
பிரச்சனை வந்தோன்னே, சூழ்நிலை வந்தோன்னே எனக்கு ஏன் இப்படி அப்படின்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. இந்த பரீட்சை என்னுடைய விசுவாச தளத்தை உயர்த்தும். என் தேவன் என்னுடைய விசுவாசத்தை உயர்த்துவதற்காக இவர் கிரியை செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்து நன்றி உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது அந்த பரீட்சை அது ஒரு சாட்சியாக மாறுகிறது. அந்த சூழ்நிலை ஒரு வெற்றி வாழ்க்கையாக, நமக்கு வெற்றிக்கு படியாக அந்த சூழ்நிலை நமக்கு மாறுகிறது. ஆகையால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், பேதுரு அந்த இடத்துல அங்கே தண்ணீரில் நடக்கும் பொழுது ஒரு விசுவாச சோதனை உண்டாகிறது. இயேசு வா என்று சொன்ன சத்தத்தை கேட்டு அவர் தண்ணீர் மேலே நடக்க துவங்கினார். ஆனால் அதே நேரத்தில் சூழ்நிலைகளை அவர் பார்த்த பொழுது, அந்த கொந்தளிக்கும் கடலின் சத்தம் அவர் காதுக்குள்ளே தொனித்த பொழுது அவர் பயந்து அந்த தண்ணீரில் மூழ்க துவங்கினார். ஆனால் இயேசுவே எனக்கு உதவும் என்று கூப்பிட்ட பொழுது உதவும் கரத்தை இயேசு நீட்டி அங்கே மூழ்கி கொண்டிருந்த பேதுருவுடைய கரத்தை பிடித்து தூக்கி விட்டு மீண்டும் தண்ணீரில் மேல் நடக்க வைத்தார். ஹல்லேலூயா. 2 பேரும் தண்ணீரில் நடந்து படகுக்குள்ளே ஏறினார்கள். அந்த கடல் கொந்தளிப்பு அமைதலாயிற்று. அப்போ கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடம் அந்த இடத்துல கற்றுக் கொடுக்கப்பட்ட பின்பு அந்த கடல் அமைதலாயிற்று. உங்களுக்கு வாழ்க்கையிலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய சூழ்நிலை அமைதலாகிவிடும். அந்த இடத்துல இயேசு எதை பேதுருக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினார்? அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல ஏன் விசுவாசத்தில் நீ தளர்ந்து போன? ஏன் நீ முதல்ல ஆரம்பத்தில் நீ விசுவாசியே, ஏன் போக போக விசுவாசம் தளர்ந்து போச்சு? விசுவாசத்தில் சோர்ந்து போகாத, விசுவாசத்தில் நிலைச்சு நில். தொடர்ந்து உன்னால் தண்ணீரில் மேல் நடக்க முடியும். ஹல்லேலூயா. ஆகையால் நாம் விசுவாசத்தில் தளர்ந்து போகும்போது தேவன் நமக்கு உதவும் கரத்தை நீட்டுகிறவராய் இருக்கிறார். விசுவாசத்தில் தளர்ந்து போகாமல் தொடர்ந்து முன்னேறி செல்லுகிற கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. நாம் விசுவாசத்தில் வளரும்படியாக கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். நாம் கடந்து வருகிற வாழ்க்கையின் பாதைகளை கடந்து போகும் பொழுது நாம் விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளும் பலனடையும்படியாக அவரை நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு நம்ம விசுவாசத்தில் சோர்ந்து போய் விடாதபடிக்கு விசுவாசத்தை காத்து கொள்ளும் பொழுது நாம் முன்னேறி சென்ற சூழ்நிலைகளை கடந்து ஜெயிக்கிற கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் தேவன் அவர் அன்புள்ள தகப்பன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2வது நாம் பார்த்த காரியம், அவரை போல நாமும் காரியங்களை செய்ய அவர் நம்மை பலப்படுத்த விரும்புகிற கிறிஸ்துவாய் இருக்கிறார். 3வதாக நாம் பார்த்த காரியம், நம்முடைய விசுவாச தளத்தை அவர் உயர்த்தும்படியாக சில சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஆகையால் நாம் பிரச்சனைகள் வரும் பொழுது எதற்காக இந்த சூழ்நிலை என்பதை நாம் அறிந்து கொள்வோம் என்றால், தேவனுடைய அன்பு ஒருபோதும் என்னை விட்டு விடாது என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கும் என்றால், இந்த சூழ்நிலை நான் பெரிய காரியங்களை செய்வதற்காக தேவன் அனுமதித்திருக்கின்றார் என்பதை நாம் அறிந்திருப்போம் என்றால், விசுவாச வாழ்க்கையில் என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கிறது என்ற வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் நம்ம சோர்ந்து போக மாட்டோம், நாம் ஜெயிக்கிறவர்களாய் இருப்போம். ஆகையால் நாம் வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த வெளிப்பாடுகள் அவசியமாய் இருக்கிறது. இன்னும் பேதுருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவர் தண்ணீரில் மேல் நடப்பதற்கு காரணமாயிருந்த காரியம், இல்லைனா வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு காரணமாயிருந்த காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க கேட்போம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி வாழ்க்கை வாழணும் அப்படின்னா பேதுருவை போல ஒரு வாஞ்சை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். இயேசு நடக்கிறார், அப்பனா நானும் நடக்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை. அந்த வாஞ்சை தான் பேதுருவை தண்ணீரில் மேல் நடக்க வைத்தது. அவரோடு கூட இன்னும் 11 சீஷர்கள் இருந்தாங்க. ஆனால் அவங்களும் தண்ணீரில் நடக்கலை. பேதுரு மாத்திரம்தான் தண்ணீரில் நடக்கும் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். காரணம், அவருக்குள்ளே இருந்த வாஞ்சை. இயேசு நடக்கிறார்னா அப்போ நானும் நடக்க முடியும். அந்த வாஞ்சை உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் நீங்களும் அந்த வெற்றி வாழ்க்கையை நிச்சயமாய் வாழ முடியும். கர்த்தர் அந்த வாஞ்சை உங்களுக்கு கொடுப்பாராக. 2வது காரியம் 29ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம்.
அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ரெண்டாவது காரியம் பேதுரு செய்தது, இயேசுவின் சத்தத்தை கேட்டார். இயேசு கிட்ட வாஞ்சியோடு கேட்டப்ப ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார்? வா என்ற ஒரே ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை பேதுரு அப்படியே பற்றி கொண்டார். ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே அவர் பிடித்து கொண்டார். பிடித்து கொண்டு அவர் என்ன பண்ணுறார்? அந்த வார்த்தையை விசுவாசித்து தண்ணீரில் குதிச்சா என்ன ஆகும் அப்படின்லாம் அவர் யோசிக்கல பாருங்க. அந்த வார்த்தை மேலே அவருடைய ஃபோக்கஸ் இருந்துச்சு. ஆண்டவர் வான்னு சொல்லிட்டார், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படகுல இருந்து இறங்கி கடல் மேல் தன் காலை வைத்தார். அது விசுவாசத்தின் படியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தின் படிதான் அவரை கடல் மேல் நடக்க வைத்தது. அப்போ இன்னைக்கு நாம் வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அப்படியே செயல்படுகிறவர்களாக இருக்கணும். சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, பிரச்சனையை பார்க்கக்கூடாது. அப்போ தேவனுடைய வார்த்தை வா என்கின்ற அந்த சத்தம் மாத்திரம் தான் பேதுடைய காதில் துணித்தது. அவர் அதை எதை குறித்து யோசிக்கல. வேற எந்த சத்தத்துக்கும் பேது அந்த நேரத்தில் இடம் கொடுக்கல. ஆகையால் அவரால் என்ன செய்ய முடிந்தது? இயேசுவை போல அந்த கடலின் மேல் நடக்க முடிந்தது. நாமும் கூட தேவனுடைய சத்தத்தை நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் வைத்துக் கொள்வோம் என்றால், தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவர்களாய் இருப்போம் என்றால், வேற எதுக்கும் இடம் கொடுக்காம இருப்போம் என்றால், தேவனுடைய வார்த்தையின்படி நாம் செயல்பட நமக்குள்ள விசுவாசம் இருக்கும். அந்த விசுவாசத்தின்படி நம்ம காலடி எடுத்து வைக்கும் பொழுது பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். அவருடைய வார்த்தையை விசுவாசித்து செயல்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமா அற்புதம் நடக்கும். யோர்தான்கள் பிளக்கும். தேவன் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தையை நம்பி நீங்க செயல்படுறீங்க பாருங்க, ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நீங்க பெரிய அற்புதங்களை உங்க வாழ்க்கையில நிச்சயமா நீங்க பார்ப்பீங்க. பேதுருவுடைய அந்த அனுபவம் உங்களுடைய அனுபவமாய் நிச்சயமாய் மாறும். மூன்றாவது காரியம் 30ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது பேதுரு அந்த இடத்துல விழுந்து போனதற்கு காரணம், தேவனுடைய சத்தத்தை கேட்பதை விட்டு அந்த அலைகளின் சத்தத்தை கேட்க துவங்குகிறார். இதில் தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ இந்த சத்தம் அப்பையும் தான் இருந்துச்சு, கடல் கொந்தளித்து கொண்டு தான் இருந்தது. ஆனால் பேதுரு ஒரு தீர்மானத்தை எடுத்தார். நான் இந்த சூழ்நிலைகளின் சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன். இந்த நெகட்டிவா என்னை சுற்றி இருக்கிற சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன். என் விசுவாசத்தை தடை பண்ணுவதற்கு ஏதுவான சத்தத்திற்கு நான் செவி கொடுக்க மாட்டேன். நான் இயேசுடைய வார்த்தையை மட்டும்தான், அவருடைய சத்தத்தை மட்டும்தான் நான் கேட்க போகிறேன் அப்படின்னு அவர் தீர்மானித்தபடினால், அந்த இடத்துல அலைகள் கொந்தளித்து கொண்டு இருந்தாலும், அலையின் சத்தம் எழும்பி அந்த இடத்துல தொனித்து கொண்டு இருந்தாலும், பேதுருவுடைய அந்த நிமிஷம் எடுத்த அந்த தீர்மானம் அவரை கடல் மேல் நடக்க வைத்தது. ஆகையால் நாம் செய்ய வேண்டிய காரியம், இப்படிப்பட்ட மற்ற அந்நிய சத்தங்களுக்கு, நம் விசுவாசத்தை குலைக்கக்கூடிய சத்தங்களுக்கு நாம் இடம் கொடாதபடிக்கு ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். நாம் இடம் கொடாது இருப்போம் என்றால், தேவனுடைய வார்த்தை மாத்திரம் நம்முடைய காதில் துணிக்கும்படியாக நாம் அதற்கு நம்முடைய செவிகளை சாய்ப்போம் என்றால், நிச்சயமாய் நாம் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காண முடியும். மற்ற அந்நிய சத்தங்களுக்கு நாம் செவி கொடாதபடிக்கு, இடம் கொடாதபடிக்கு, அவைகள் நம்ம எல்லைக்குள் வராதபடிக்கு அவைகளுக்கு நாம் வேலி அடைக்க வேண்டும். நம்ம தான் சொல்லணும், நோ, நான் இதை கேட்க மாட்டேன், நான் இந்த காரியத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், இவர்களோட பேசினா இவங்க நெகட்டிவாக தான் பேசுவாங்க அப்படின்னு அவங்களோட நான் பேச மாட்டேன், நான் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறேன். ஏன்னா நான் என்னுடைய விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும், நான் வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும், நான் தோத்து போகக்கூடாது, பேதுருவை போல நான் விழுந்து விடக்கூடாது, நான் தொடர்ந்து நடக்க வேண்டும், தொடர்ந்து நான் முன்னேற வேண்டும், தொடர்ந்து நான் வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும். நான் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது எப்படி நான் முன்னேறி செல்கிறேனோ அந்த வெற்றி வாழ்க்கை என் வாழ்க்கையில் தொடர வேண்டும். வீழ்ந்து வீழ்ந்து எழுகிற வாழ்க்கை அல்ல, தொடர்ந்து முன்னேறி செல்லுகிற வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்றால் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். நம்ம சுற்றி ஒரு
வேலியை நம்ம போடணும். எதை நாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே அனுமதிக்க போகிறோம், எதை நம்ம கேட்க போகிறோம், எதை நம்ம பார்க்க போகிறோம், இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாய் நாம் கவனத்தை செலுத்தி நம்முடைய விசுவாசத்திற்கு தடையாக இருக்கிற எந்த காரியத்தையும் நம்முடைய எல்லைக்குள் பிரவேசிக்காதபடிக்கு நம்ம வேலி அடைத்து அதை நாம் தடுத்து நிறுத்தி விடுவோம் என்றால் தொடர்ச்சியான வெற்றி வாழ்க்கையை நாம் நிச்சயமாய் வாழ முடியும். பேதுருடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிற காரியம், ஏன் அவர் வீழ்ந்து போனார்? அதே அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இயேசுவான் சொன்னப்ப பேதுருடைய கண்கள் இயேசுவின் மீது இருந்தது. இயேசுவை நோக்கி பார்த்து இயேசுவண்டை அவர் நடந்து சென்றார். ஆனால் அதே நேரத்தில் 30ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த கொந்தளிக்கும் கடலின் சத்தத்தை கேட்டப்ப அவர் கண்கள் திசை திருப்பப்பட்டது. இயேசு மேலே இருந்த கண்கள் என்னாச்சு, இந்த சத்தம் கேட்க 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 அவர் தன்னுடைய கண்ணை திருப்பி அந்த புயலை பார்த்தார், அந்த கொந்தளிக்கும் கடலை பார்த்தார். என்ன வந்தது? உடனடியாக விசுவாசம் அகன்று போய் பயம் தன்னை பிடித்து கொண்டது. அந்த பயம் வந்த அந்த நிமிஷத்திலேயே அவர் மூழ்கத் துவங்கினார். ஆகையால் பேதுருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம், பயத்திற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நெகட்டிவான காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது அது என்ன ஆகுது? அடுத்தது பயமாக மாறுகிறது. அந்த பயம் நம்மை ஆளுகை செய்ய துவங்குகிறது. பயம் வரும்போது நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தில் நாம் தளர்ந்து போகிறோம். விசுவாசத்துக்கு அங்கே இடமில்லாமல் போகிறது. ஆனால் நம்ம பயம் நம்மை நெருக்காதபடிக்கு, அதை நாம் நம்முடைய இருதயத்துக்குள்ள பிரவேசிக்க நாம் இடம் கொடாது இருக்கும் பொழுது நாம் விசுவாசத்தில் நிலைத்து நிற்போம். பயம் உங்களுக்கு இருக்கா? பயம் உங்களை வேதனைப்படுத்துகிறதா? பயத்தினால நீங்கள் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போய் இருக்கிறீர்களா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இனி சூழ்நிலையை நான் பார்க்க மாட்டேன், சூழ்நிலை பேசுகிறதை நான் கேட்க மாட்டேன். இயேசுவை நோக்கி பார்ப்பேன். அவருடைய சத்தத்தை மட்டும்தான் நான் கேட்பேன். அவருடைய வார்த்தையை மட்டும்தான் நான் தியானிப்பேன். வேற எதுக்கும் என் வாழ்க்கையில இடம் இல்லை என்று சொல்லி அவைகளை நீங்கள் அகற்றி போடும் பொழுது நிச்சயமாய் தேவன் உங்களை வெற்றி வாழ்க்கை வாழ வைப்பார். நீங்கள் விசுவாசத்தில் சோர்ந்து போக மாட்டீங்க, விசுவாசத்தில் நிலைச்சு நிற்பீங்க. அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும். பயப்படாமல் விசுவாசத்தில் நிலை நிற்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. தொடர்ந்து வெற்றி வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உம்மை போல வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிற தகப்பனாய் இருக்கிறீரே அப்பா. நீர் அன்பான தகப்பன். உடைய அன்பு எவ்வளவு பெரிது. நீங்க ஒரு போதும் எங்களை கைவிட மாட்டீங்க. எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நீர் ஓடோடி வருகிற தேவனாய் இருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஒரு போதும் உடைய அன்பை சந்தேகப்பட நாங்கள் இடம் கொடாதபடிக்கு ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. தகப்பனின் அன்பு எவ்வளவு பெரிய அன்பு, அதை தியானிக்கிற கிருபை நீர் கொடுப்பீராக ராஜா. அப்பா, அது மட்டுமல்ல, நீர் செய்ததை போல நீர் செய்த பெரிய காரியங்களை நாங்களும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற தேவனாய் நீர் இருக்கிறீரே அப்பா. அதை பார்க்கலாம் பெரிய காரியங்களை எங்களால் செய்ய முடியும் நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மை போல நாங்கள் பெரிய காரியங்களை எங்களால் செய்ய முடியும் என்கிற நிச்சயம் ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் இப்பொழுது நிரப்பப்படுவதாக, அந்த சிந்தனை இயேசுவின் நாமத்தினால கடந்து வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக விசுவாசத்தில் அவர்களை கட்டுவீராக, எழும்பி நிற்க செய்வீராக ராஜா. அப்பா, அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம், நாங்கள் வீழ்ந்து போகும்போது எங்களுக்கு உதவும் கரத்தை நீட்டி எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் வளருவதற்கு ஏதுவாக எங்களை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறீரே. ஒரு போதும் எங்களை கைவிடாத தேவன், உங்களுடைய கரத்தை நீட்டி எங்களை தூக்கி விடுகிற தேவனாய் நீர் இருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்பதற்காக சில சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கையில நீர்
அனுமதிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு இந்த சூழ்நிலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த சூழ்நிலை எங்களை அழித்து போடுவதற்காக அல்ல, எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் அடுத்த தளத்துக்கு வளர்வதற்காக என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஏனென்றால் இந்த சூழ்நிலை எங்களை மேற்கொள்ளாது. நீர் எங்களை பலப்படுத்தி இந்த சூழ்நிலை மேல நடக்க எங்களை வைக்க போறதற்காக, கடல் மீது நடந்து படகுக்குள்ள நாங்கள் பிரவேசிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்க விசுவாசத்தை நீங்க பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீங்க. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள்ல சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக. ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை என்று கேள்விகளோடு இருக்கிற ஜனங்களுக்கு பதில் இந்த நாள்ல உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியங்களை கொண்டு அவர்களை பலப்படுத்துவீராக. அவர்கள் விசுவாசத்துல ஸ்திரப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினால விசுவாசத்துல நிலை நிற்பார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை போல வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற வாஞ்சை இந்த நேரத்துல ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக. உம்முடைய சத்தத்தை கேட்கிற கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. மற்ற அந்நிய சத்தங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால இடம் கொடாது இருப்பார்களாக. கர்த்தாவே, உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து விசுவாசத்தில் நிலை நின்று ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள கிருபை செய்வீராக. இப்பொழுது பயம் என்கின்ற ஆயுதத்தை பிசாசானவன் யாருக்கு விரோதமெல்லாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறானோ, இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் அந்த பயத்தின் கிரியைகளை முற்றிலுமாய் நாங்கள் முறியடித்து போடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால பயமே நீ வெளியே போன்னு நான் கட்டளை கொடுக்கிறேன். விசுவாசம் இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். பயத்திலிருந்து விடுதலையாக்கி அப்பா கர்த்தாவே, நீர் கர்த்தாவே இந்த சூழ்நிலைகளிலிருந்து கடந்து வந்து ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள, நன்மையை சுதந்தரித்துக் கொள்ள நீர் கிருபை செய்வீராக ராஜா. நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தூக்கி விடுகிறதற்காக நன்றி. படகுகளை ஏற்றி அப்பா ஜீவனை காப்பாற்றுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்மையானதை அவர்களுடைய வாழ்க்கையில நீங்க கட்டவிழ்க்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் விசுவாசத்தில் பலனடைந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக சாட்சியாக உங்களுடைய நாமத்தை அறிக்கை செய்கிறவர்களாக இருப்பார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். விசுவாசத்துல நிலை கொண்டிருப்போம். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். God bless you.